வணக்கம். பிப்ரவரி 17ஆம் தேதி இன்னைக்கான இரண்டாவது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை யூஎஸ் மார்க்கெட்ஸ் க்ரீனில் தான் இருந்தது. யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் பெரும்பாலும் ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி 0.2% க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. இந்த வீடியோ சேர தருணத்தில் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகி நிஃப்டி 0.4% ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நியூ டெல்லியில் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. 4 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டிருப்பதாக மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. அஜாக்ஸ் இன்ஜினியரிங் ஐபிஓ முடிஞ்சு இன்றைக்கி லிஸ்ட் ஆயிருக்கு. 8% குறைவாக லிஸ்ட் ஆயிருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. இந்தியாவில் ஸ்மால் சேட்டலைட் லான்ச் விங்கில் உற்பத்தி செய்வதற்கு 3 பேரை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் கடைசி முடிவு எடுக்கல. அந்த 3 பேரில் ஒரு அதானி குரூப்பை சார்ந்த நிறுவனம் இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. மற்ற 2 நிறுவனங்கள் அரசு நிறுவனங்கள்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். ஆட்டோ மற்றும் ஆட்டோ காம்பனன்ட்ஸ் இன்னைக்கு ஃபோக்கஸில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு பிஸ்னஸ் டுடேல தகவல் சொல்லியிருக்கிறாங்க. முக்கிய காரணம் என்னன்னா, ஏப்ரல் 2ஆம் தேதி டொனால்ட் ட்ரம்ப் ஆட்டோ காம்பனன்ட்ஸை சார்ந்த டாரிஃபை அறிவிப்பார் அப்படின்றதான் எதிர்பார்ப்பு. அதாவது யூஎஸ்ஏக்கு உள்ளார வரக்கூடிய ஆட்டோ காம்பனன்ட்ஸ்க்கு அவர் வரி விதிப்பார். எவ்வளோ வரின்றது தெரியல. வரி விதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏப்ரல் 2ஆம் தேதி அறிவிப்பு வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு பிஸ்னஸ் டுடேல தகவல் கொடுத்துருக்குறாங்க. ஆதித்ய பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டைல் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த டேட்டா. கன்சாலிடேட்டட் பேசிஸில் ரெவென்யூ 4305 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 3% அதிகரிச்சிருக்கு. நஷ்டத்தில் இருக்கிறாங்க. 51 கோடி ரூபாய் நஷ்டம். போன வருடம் இதே குவார்ட்டரில் 78 கோடி ரூபாய் நஷ்டத்தில் இருக்கிறாங்க ஆதித்ய பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டைல். மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா குறித்து சிஎன்பிசி டிவி 8லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்களுடைய புது எலக்ட்ரிக் வாகனத்துடைய புக்கிங்ஸை ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. முதல் நாளில் 8472 கோடி ரூபாய்க்கான புக்கிங் வந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. 2 வாகனங்கள் அவங்க அறிமுகம் செய்கிறாங்க. XCV 9e மற்றும் BE6. அதோடைய புக்கிங்ஸோடைய முதல் நாளில் 30,179 புக்கிங்ஸ் ஏற்பட்டிருக்கு. அதோடைய மதிப்பு ரூபாயில் பார்க்கும்போது 8472 கோடி ரூபாய். டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், உங்களுடைய ஊழியர்களுடைய ஆண்டு சம்பள உயர்வுக்கான அப்டேட். நிதியாண்டு 2025 இந்த மார்ச் மாதத்தில் அறிவிப்பு வரும் எதிர்பார்ப்பு. 4-8% அவங்க உயர்த்துவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா குறித்து சிஎன்பிசி டிவி 8லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்க ஹோம் லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிருக்காங்க. 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிருக்காங்க. 8.25%. பிப்ரவரி 7ஆம் தேதி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரெப்போ ரேட்டை குறைச்சிருந்திருக்காங்க. 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் 6.25%. அதை தொடர்ந்து வங்கிகள் குறைப்பாங்கன்ற எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருந்தது. இப்போ SBI குறைச்சிருக்கிறாங்கன்னு சிஎன்பிசி டிவி 18ல தகவல் கொடுத்துருக்காங்க. ஜென் டெக்னாலஜிஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த டேட்டா. கன்சாலிடேட்டட் பேசிஸில் ப்ராஃபிட் 40 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 30% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ 152 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 53% அதிகரிச்சிருக்கு. கம்பெனி சில முதலீடுகளும் செய்திருக்கிறாங்க. அப்ளைட் ரிசர்ச் இன்டர்நேஷனல் மற்றும் ARI லேப்ஸை 130 கோடி ரூபாய்க்கு வாங்குறாங்க ஜென் டெக்னாலஜிஸ். வெல்ஸ்பன் கார்பரேஷன் இன்னைக்கு இன்ட்ராடேல 3% அதிகரித்தது. ஆனால் இந்த வீடியோ சேர நேரத்தில் ரெட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கம்பெனி தரப்பு அப்டேட் இருக்கு. புது ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கு. யூஎஸ்ஏலேருந்து 3000 கோடி ரூபாய்க்கான ஆர்டர்ஸ். இதெல்லாமே பைப் சம்பந்தமான ஆர்டர்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க வெல்ஸ்பன் கார்பரேஷன். பஜாஜ் ஃபினான்ஸ்க்கு ரெலிகார் புரோக்கிங் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 9800 ரூபாய். நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிடும்போது 17% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. கொடுத்துருக்கிற கால அளவு அடுத்த 2-4 மாதங்கள். பிரகாஷ் இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இன்ட்ராடேல 10% அதிகரிச்சிருக்கு. கம்பெனி தரப்பு ஒரு அப்டேட்டும் இருக்கு. அவங்க பாஸ்கர்புரா கோல் மைன்லேருந்து கோல் எடுத்து அவங்களுடைய ஸ்டீல் ஆலைக்கு அனுப்ப துவங்கி இருக்கிறாங்க. இதனால அந்த ஸ்டீல் ஆலையுடைய செலவு குறையும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கு. பெரிய அளவில் குறையுன்ற எதிர்பார்ப்பு இருக்குன்னு கம்பெனி ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. அது ஒரு முக்கிய காரணமாக இருக்கலாம். இன்னைக்கு இன்ட்ராடேல 10% பிரகாஷ் இண்டஸ்ட்ரீஸ் அதிகரித்ததற்கு. அரவிந்த் ஸ்மார்ட் ஸ்பேஸஸும் இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. 3% இன்ட்ராடேல அதிகரித்ததுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இப்போ ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கம்பெனி தரப்பு அப்டேட் இருக்குது. அகமதாபாத்தில் ஒரு ப்ராஜெக்ட் அவங்க அறிமுகம் செய்கிறாங்க. இது வழியாக 600 கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க அரவிந்த் ஸ்மார்ட் ஸ்பேஸஸ்.
ஹீரோ மோட்டோகார்ப் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அடுத்த நிதியாண்டில் அவங்களுடைய வருவாய் வளர்ச்சி டபுள் டிஜிட்டில் இருக்கும்னு சிஎஃப்ஓ கருத்து சொல்லியிருக்கிறாரு. இப்போ இருக்கக்கூடிய நிதியாண்டு, நடப்பு நிதியாண்டிலும் அவங்களுடைய டபுள் டிஜிட் ரெவன்யூ growth இருக்கும்ன்ற நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறாரு. நிதியாண்டு 2024 அவங்களுடைய கன்சாலிடேட்டட் ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் 37,789 கோடி ரூபாயாக இருந்தது. எஸ்பிஐ கார்ட்ஸ் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், ஹெச்எஸ்பிசி பெரிய அளவில் டார்கெட் ப்ரைஸை உயர்த்தி இருக்காங்க, ரேட்டிங்கை அப்கிரேடும் பண்ணியிருக்காங்க, புது ரேட்டிங் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எஸ்பிஐ கார்ட்ஸ்க்கு டார்கெட் ப்ரைஸ் முன்ன சொன்னது 560, இப்போ 1000 ரூபாயாக உயர்த்தி இருக்கிறாங்க. நேற்று க்ளோசிங்கில் இருந்து ஒப்பிடும்போது 16% எஸ்பிஐ கார்ட்ஸ் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு ஹெச்எஸ்பிசி கருதுறாங்க. பேங்க் ஆஃப் இந்தியா குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல், அவங்க ஃபண்ட் ரைசிங் பண்ணியிருக்காங்க. 2690 கோடி ரூபாய் 10 ஆண்டிற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்ட்ஸ் வழியாக அவங்க ஃபண்ட் ரைசிங் பண்ணியிருக்காங்க. அதற்கு கொடுக்கக்கூடிய வட்டி 7.5%. இந்த பணத்தை அவங்க லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ் மற்றும் அஃபோர்டபுள் ஹவுசிங்க்கு பயன்படுத்த போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க பேங்க் ஆஃப் இந்தியா. உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அபராதம் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 7 லட்சம் ரூபாய் அபராதம் வச்சிருக்காங்க. லோன்ஸ் மற்றும் அட்வான்ஸஸ் சம்பந்தமான விதிகளை சரியாக பின்பற்றலை அப்படின்றதான் குற்றச்சாட்டு. ஆஹா சோலார் டெக்னாலஜிஸ் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. நார்த் ஈஸ்டர்ன் எலக்ட்ரிக் பவர் கார்பரேஷன் லிமிடெட் கிட்டேருந்து. அதோடைய மதிப்பு கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய். தேவ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு குஜராத் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி கிட்ட ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. அதோடைய மதிப்பு கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய். சில புரோக்கிங் கம்பெனி ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல், பொனான்சா போர்ட்ஃபோலியோட ரெக்கமெண்டேஷன்ஸில் ஸ்ரீ சிமெண்ட்டுக்கு பை ரேட்டிங் டார்கெட் 29,600, ஸ்டாப் லாஸ் 27,910 ரூபாய். சாஸ்கன் டெக்னாலஜிஸ்க்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 2,000 ரூபாய், ஸ்டாப் லாஸ் 1,790 ரூபாய். சாய்ஸ் எக்விட்டி புரோக்கிங் உடைய பரிந்துரைகளில் பரதீப் பாஸ்பேட்ஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 112, 120, ஸ்டாப் லாஸ் 94. ஜிஎஸ்எஃப்சிக்கு பை ரேட்டிங் டார்கெட் 224, 228, ஸ்டாப் லாஸ் 184. ரெட்டிங்டனுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 285, 290, ஸ்டாப் லாஸ் 220. எல்கேபி செக்யூரிட்டிஸோட பரிந்துரையில் காட்ஃப்ரே பிலிப்ஸ்க்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 6,300, ஸ்டாப் லாஸ் 5,450 ரூபாய். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.